Hi viewers, welcome to 70 Investments. 70 Investmentsல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷெல் ஸ்டிச். வாங்க இந்த ஸ்டிச் பேட்டர்ன் எப்படி பண்ணலான்றதை நேரடியாக ஸ்டிச்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. இதை மாதிரி யானை கிராஸ் ஓவர் பண்ணிவிட்டு நீடில் செகண்ட் இருக்க த்ரெட்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க த்ரெட்குள்ளே இழுக்கணும். இதான் ஸ்லிப் நாட். ஸோ இது போட்டாச்சு. இப்போ செயின் போட ஆரம்பிக்கலாம். செயின்ஸ் தான் பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி ஸ்லிப் நாட் போடணும், செயின் ஸ்டிச்லாம் எப்படி போடணுன்றதை என்னோடய பிஃபோர் வீடியோஸில் நான் க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செயின்ஸ் போட்டுட்டு வரேன். இந்த ஷெல் ஸ்டிச்சுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 6 செயின்ஸ் ப்ளஸ் 2 செயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதாவது 6 செயின்ஸ்னால் 6, 12, 18, 24, 30, 36, 42 அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 6 செயின்ஸ் ப்ளஸ் ஒரு 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 24 செயின் ப்ளஸ் 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் இந்த நீடில்லேருந்து இந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். சரிங்களா? இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லையும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வரணும். இந்த மாதிரி they insert the needle and the yarn over it and pull through it and again yarn over and pull through 2 loops. இதுதான் சிங்கிள் குரோஷே. இதை டீட்டெயிலாக என்னோடய பிஃபோர் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி யானை உள்ளே விட்டுட்டு ஒரு சுற்றிட்டு இந்த நீடில் வழியாக எடுத்து 2 லூப்பை விட்டுடணும். இதை தான் சிங்கிள் குரோஷே. இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் சிங்கிள் குரோஷே ரெடி ஆகிடுச்சு. பேஸ் ரோ இது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நான் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ரோ போட போகிறேன். அதுக்கு ஒரு செயின் போட்டு இந்த ஒர்க்கை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷெல் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த பாருங்கள், ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் த 2 stitches அண்ட் தென் ஒர்க் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க ஸ்டிச்சில் நீங்கள் டபுள் குரோஷே போட போகிறீங்க. பாருங்கள், yarn ஓவர் பண்ணிவிட்டு insert the needle in the yarn over it and again pull through 2 loops and again yarn over and again leave the 2 loops. இதுதான் டபுள் குரோஷே. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும் இந்த சேம் ஸ்டிச். அதாவது எந்த ஒரு ஸ்டிச்சில் நம்ம விட்டோமோ அதே ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் நம்ம டபுள் குரோஷே பண்ணி எடுக்க போகிறோம். 3rd டைம் பண்ணுறேன், 4th டைம் and then 5th time. ஸோ இதுதான் ஷெல் ஸ்டிச்சோட ஃபார்மேஷன். பாருங்கள், ஷெல் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அகெயின் ஸ்கிப் த 2 stitches and ஒர்க் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டிச், 3rd stitch. 1, 2 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க 3rd ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னா சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஸோ அந்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே, ஒன்லி 1 சிங்கிள் குரோஷே. ஸோ போட்டாச்சு. இப்போ ஒரு ஷெல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ், பாருங்கள், ஒரு ஷெல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஷெல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிஃபோர் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். அதனால் அதை அப்படியே கன்சிடர் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டிச்சில் 5 டபுள் குரோஷேஸ் போட போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 5 டபுள் குரோஷேஸ் இந்த சேம் ஸ்டிச். ஸோ ஷெல் ஸ்டிச், இதுதான் ஷெல் ஸ்டிச். ஷெல் ஸ்டிச் வந்து பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமான பேட்டர்ன், ரொம்ப ட்ரிக்கியான பேட்டர்ன் நினைப்போம். ஆனால் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச். இதே ஃபார்மேஷன் தான் திருப்பி பண்ணுவோம். அகெயின் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க 3rd ஸ்டிச்சில் 1 சிங்கிள் குரோஷே. இப்போ 2 ஷெல் வந்துருச்சு நம்மளுக்கு. பாருங்கள், 2 ஷெல் அழகாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அகெயின் நெக்ஸ்ட்டு திருப்பி ஸ்கிப் த 2 stitches and work on the 3rd stitch, next stitch. 5 double crochets in the same stitch. ரொம்பவே ஈஸியான பேட்டர்ன் இது. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் கிளியராக போட்டுடலாம் இந்த பேட்டர்னை. ஸோ 5 போட்டுட்டேன். அகெயின் skip the 2 stitches and work on the last stitch. 1 single crochet. Again skip the 2 stitches and work on the next stitch with the 5 double crochets in the same stitch.
5 double crochet in the same stitch work பண்ணுங்க. 3 4 and then 5. Again skip the 2 stitches and then work on the last stitch வருதுல அதுல வந்து ஒரே ஒரு single crochet போட்டு finish பண்ணிடுங்க. So இப்போ first row of shells second row of shell stitch முடிஞ்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா 4 shells இருக்கும். இப்போ நான் third row work பண்ண போறேன். இதுக்கு 2 chain போட்டு work turn பண்ணிட்டு எந்த ஸ்டிட்ச்ல ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம். பாருங்க first stitchலே 2 times double crochet போடணும். இந்த same stitch first stitchல 2 times double crochet போடணும். 1 and then 2 போட்டுட்டு again next இருக்க 2 stitches finish பண்ணுங்க. அந்த ஷெல் மேல இருக்கு பாத்தீங்களா stitches ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்குல 5 stitches இருக்கும் அந்த double crochet போட்டது நம்ம. சோ அதுல ரெண்டு skip பண்ணிட்டு third இருக்க stitchல ஒரே ஒரு single crochet. Work on the third stitch with a one single crochet. Again skip the 2 stitches and work on the third stitch. வந்து இந்த intermediate stitch. அதுல வந்து 5 double crochets போடணும் இந்த same stitch. Before rowல அது வந்து single crochetவா நம்ம போட்டுருப்போம். அதுல தான் இப்ப 5 double crochets நம்ம போட போறோம். 4 5. இது எப்படினா ஆல்டர்னேட்டிவா வரும். நம்ம டபுள் crochet போட்ட இடத்துல single crochet போட்ட இடத்துல டபுள் crochetவும் போடுவோம் மாத்தி ரோஸ்ல. சோ அதான் ஆல்டர்னேட்டிவா வரும். Again skip the 2 stitches and work on the next stitch. 1 2 skip பண்ணிட்டு next இருக்க third stitchல one single crochet. Again skip the 2 stitches and work on the next stitch with the 5 double crochets in the same stitch. 2 3 5 double crochets போடுங்க. இந்த stitch போட உங்களுக்கு இது புரிஞ்சிரும் இந்த pattern எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஈஸி தான், ரொம்ப ஈஸியான stitch இது. ரொம்ப எலிகன்ட் ஆனது, அதே நேரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான stitch. இதுல நிறைய டிசைன்ஸ் நீங்க பண்ணலாம். இப்போ நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன், blankets, cardigams, பெரிய sweaters, scarfsலாம் பண்றேன்னா இந்த stitch எடுத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமாவும் முடிச்சிடலாம். அதே நேரத்துல இது ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாவும் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காது. will be very easy. ஸோ நிறைய ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் என்னோட வீடியோஸில் போடலான்னு இருக்கேன். ஸோ என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய டிசைன்ஸ் வித் ரிட்டன் பேட்டர்ன்ஸோடு போட போகிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கூட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டேன். ஸோ அழகாக ஷெல் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேட்டர்னும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அகெயின் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டோம். அது மேலே 3 டபுள் க்ரோஷேஸ் போடணும். So 1 2 and then 3. So 3 double crochets போட்டுட்டு இந்த ரோவை finish பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் வந்து 2 chain போட்டு 2 double crochet ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரோவில். அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறப்ப 3 double crochets போட்டு இந்த ரோவை finish பண்ணிட்டோம். இப்போ 4th ரோவுக்கு ஒரு chain போட்டு டர்ன் ஓவர் பண்ணிவிடுங்க. டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு எப்படி ரோ 2 போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ரோ 4 பேட்டர்னை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் அழகாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 and 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருக்க ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேஸ் இந்த சேம் ஸ்டிச். 5 டபுள் க்ரோஷேஸ் இந்த சேம் ஸ்டிச் போடுங்க. Three 4 and then 5 போட்டுட்டு அகைன் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் அகைன் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 and 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருக்க தேர்ட் ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ரோ 2 எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரோ 4 போடும்.
ஸோ லாஸ்ட்டில் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடைசி ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோ 4 முடிஞ்சிடுச்சு. இப்போ ரோ 5 ஸ்டார்ட் வித் 2 செயின்ஸ், ஒர்க் அஸ் ரோ 3. ரோ 3 எப்படி போட்டோமோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் 2 டபுள் crochet போடுங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் 2 டபுள் crochet போடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் crochet. அகெயின் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இருக்க ஸ்டிச்சில் 5 டபுள் crochets. ஸோ ரோ 3 எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி ரோ 5 பேட்டர்னை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் அதே தான் 2 and 3 ஆல்டர்னேட்டிவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் போட்டிருக்கேன். 8 ரோஸ் போட்டு இந்த ஷெல் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிவிட்டு அது உள்ளேயே அந்த எக்ஸஸ் த்ரெட்டை இந்த மாதிரி பைண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் கீழே இருக்க ஸ்டார்டிங்ஸ் யான் இருக்குல்லையே அதையும் பைண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஷெல் ஸ்டிச் பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து ஸ்டிச்சஸ் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் பேட்டர்ன்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நான் பேட்டர்ன்ஸை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது ரொம்ப க்ரோஷேவை டீப்பாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதான் ஷெல் ஸ்டிச் பேட்டர்ன். மேலே பாருங்கள் அழகாக ஷெல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.